السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من أعمال الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال نبينا محمد صلى الله عليه وسلم: من تردى من جبل قتل نفسه فهو في نار جهنم يتردى فيها خالدا مخلدا فيها أبدا إلى آخره. صدق رسول الله العظيم. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்னலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நமவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை அழகான தோற்றத்துல படைத்து வலகது கர்ரம்னா பனி ஆதம், மனித சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நம்மை மனிதர்களாக படைத்திருப்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், அல்லாஹ் நம்மை ஒரு நாயாக படைத்திருக்கலாம், ஒரு நாயாக. ஆனால் அப்படி இல்லாமல் அல்லாஹ் நாம் இந்த உலகத்தில் மதிப்போட, மரியாதையோட, கண்ணியத்தோட அல்லாஹ் சொன்ன முறைப்படி நாம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நம்மை கண்ணியமான ஒரு மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நுகர்வோர் கலாச்சாரத்துல ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு தேவைக்கு அதிகமாக மற்றவர்கள் பேசணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவைக்கு அதிகமாக கடனுடைய பிரச்சனைகள்ல மூழ்கி சூதாட்டங்கள் அதிகமாகி இவைகள் எல்லாம் ஒரு சிலந்தி வலை மாதிரி நம்மளுடைய குடும்பத்தை சுத்தி சுத்தி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில நம்ம எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம கையில் எடுக்கக்கூடிய சூதாட்டங்கள். எனவே அல்லாஹ் நமக்கு மனிதர்களாக படைத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உயிர் ஒரு அமானிதம். உயிர் அமானிதம். இந்த உடலே மனிதனாக இருக்கக்கூடிய நாம எல்லாமே அமானிதம் தான். அப்படி இருக்கிறதுனாலதான் அல்லாஹ்வே சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க, இறைவா எனக்கு மௌத்த கொடுன்னு அல்லாஹ்கிட்ட நாம கேட்கக்கூடாது. இந்த உடல் நம்முடைய உடல் அல்ல, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அமானிதம். இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய உயிர் ஒரு அமானிதம். எனவே மௌத்தையே கேட்கக்கூடாது அப்படின்னா அந்த மௌத்தை
நாமளே எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்வது அது எவ்வளவு பெரிய அசிங்கமான கேவலமான செயல் என்பதை நாம விளங்கணும். இது என்ன உயிர்? இந்த உயிரை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்பதற்கு தற்கொலை என்கின்ற அடிப்படையில தற்கொலை செய்து கொள்வதற்கு முதல்ல எவன் அதிகாரம் தந்தது? எனவே உயிர் என்பது எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்காக வேண்டித்தானே ஒழிய ஓடி ஒளிவதற்காக வேண்டி அல்ல. தற்கொலை செய்து கொள்வது ஒரு தனி மனிதனுடைய, நாம ஏதோ அசால்ட்டாக ஏத சொல்றேன் அப்படின்னா நம்மளோட இருக்கக்கூடிய எல்லாம் பாதுகாக்கணும். எனவே நம்மோட நம்ம நண்பர்களாக அல்லது நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்மளோட இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த வேலையை செய்யறது. எனவே தற்கொலை என்பது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை. 1000 கேள்விகள் 1000 விஷயம் தேவையில்லாத விஷயங்கள்ல, வெளியில கடையில வியாபாரங்கள்ல வீடுகள்ல எங்கெங்கேயோ நாம உட்கார்ந்து பேசக்கூடிய நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்னென்னதோ கண்டன விட்டதெல்லாம் பேசுறோமா இல்லையா? எனவே ஒவ்வொருவருக்கு நமக்குள்ள இடையில உனக்கு என்ன பிரச்சனை எதா இருந்தாலும் சொல்லு. இந்த உலகம் இந்த உயிர் இந்த உடல் இந்த உலகத்துல வாழ்வதற்காக வேண்டித்தான் என்று அடிக்கடி தவறான முடிவுகளை எடுக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நல்ல விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணுமே ஒழிய தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி நம்ம நாட்களை நேரங்களை வீணடிக்கிறதுனால நம்ம கூட இருக்கக்கூடியவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 40 வினாடிக்கு இந்தியாவில் 40 வினாடிக்கு ஒரு தற்கொலைகள் நடைபெறுகிறது. இந்தியாவில் ஆண்டுக்கு 1,70,000 நபர்கள் தற்கொலை செய்யறாங்க. அதுல 70% ஆண்கள் 30% பெண்கள். தற்கொலை இஸ்லாம் நமக்கு அந்த தற்கொலையை எந்த அடிப்படையில பார்க்குது, குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தற்கொலை முதல் விஷயம், தற்கொலை என்பது மிகப்பெரிய பெரும் பாவத்துல கட்டுப்பட்டது. எந்த அளவுக்கு பெரும் பாவம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. நான் ஆரம்பத்துல ஒரு ஹதீஸினுடைய வாசகத்தை வாசித்து அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல முதல் விஷயம், எந்த மனிதன் மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறானோ, மிக பெரும் மலையில இருந்து கீழே குதிச்சு யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் நாளை மறுமையில நரகத்துல நரகத்துல அல்லாஹ் ஒரு மலையை வைத்திருக்கிறான். அந்த மலையில இருந்து குதித்து கொண்டே இருப்பான். கடுமையான வேதனைகள் வழங்கப்படும். குதிச்சு செத்து பொழைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நரகத்துல மலை இருந்து நரகத்துல குதித்து கொண்டே இருக்கக்கூடிய தண்டனையை அல்லாஹ் கொடுப்பார். எந்த மனிதன் உலகத்துல விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறானோ, மலையில இருந்து குதிச்சு சாகிறதெல்லாம் பயம், பேசாம ஏதாவது நிறைய விஷத்தை குடிச்சு செத்தரலாம் அப்படின்னு யார் விஷம் குடித்து தன்னை தற்கொலை செய்து கொள்கிறானோ, நாளை மறுமையில நரகத்துல அல்லாஹ் கையில விஷம் நிறைந்த ஒரு பாட்டலை அல்லாஹ் கையில கொடுத்து அவன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக விஷத்தை குடித்து சாவான். மூன்றாவதாக, எந்த மனிதன் ஆயுதத்தால் தன்னை மாய்த்து கொள்கிறானோ, ஆயுதத்தை கொண்டு தன்னை தற்கொலை செய்து கொள்கிறானோ, அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்துல ஒரு ஆயுதத்தை அவனுடைய கையில கொடுத்து வயிற்றுல குத்தி அவன் தன்னுடைய வயிற்றை குத்தி கொண்டே இருப்பான். கடைசி வரை நிரந்தரமாக அவன் நரகத்திலேயே தங்கிவிடுவான். இங்க மட்டுமல்ல, பல இடங்கள்ல பல ஊர்கள்ல
இதுல ஒரு வருத்தமான, நாமெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈமானோடு வாழக்கூடிய, அல்லாஹ்வை ரசூலை ஏற்று மனிதனாக மனிதனாக படைத்தது மட்டுமல்லாமல் இந்த மனித சமுதாயத்துல ஒரு கண்ணியமான ஒரு ஈமானை கொடுத்த ஒரு ஈமான், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இந்த காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் இதை விட கேவலமான அசிங்கமான செயல் எதுவுமே இல்லை. இந்த காரியத்தை முதல்ல இதை பத்தி நாம யோசிக்கலாமா? ரமலான் என்று கூட பார்க்காமல் ரமலானுடைய மாதங்களில் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுன்னு சொன்னா, நாம அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பயப்படுகிறோம், எந்த அளவுக்கு நாம அல்லாஹ்வின் மீது நம்மளுடைய ஈமான் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கு. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க எல்லாம் நிறைய பேரு ஹைபர் அப்படிங்கிற ஒரு போர், எப்படி பத்ர் அப்படின்னு சொல்லி ஒரு போரோ அந்த மாதிரி ஹைபர் போர்க்களத்துல இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, நாங்க நபி அவங்க இருந்தாங்க, நாங்க நிறைய சஹாபாக்கள் அந்த போர்க்களத்துல இருந்தோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா, தன்னை முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்ட இந்த மனிதன் நரகவாசி அப்படின்னாங்க. சஹாபாக்களுக்குல ஒரே ஆச்சரியம், யார் அவரு? பார்த்தா ஒரு மனிதர். அவர் என்ன செய்யறாருன்னா, போர்க்களத்துல இறங்கி போராடுகிறார், போர் செய்யறார். இஸ்லாத்திற்கு எதிரானவங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துறார், நல்லதுதான் செய்யறார். ஆனா அவரை நபிகள் நாயகம் நரகவாசின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவர் இவர் ஷஹீத், அதாவது போர்க்களத்துல இறங்கி போராடுகிறார், எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துறாரு. போர்க்களத்துல இறங்கிட்டாலே ஷஹீத் ஆயிட்டாலே அவர் சொர்க்கவாசி. ஆனா அவர் போர்க்களத்துல இறங்கி எதிரிகளை எல்லாம் வீழ்த்துறாரு, நல்லது செய்யறாரு, இஸ்லாத்துக்காக வேண்டி அவ்வளவு தூரம் பாடுபடுகிறார். ஆனா அவரை பார்த்து நபிகள் நாயகம் அவங்க நரகவாசின்னாங்க. மக்களுக்கெல்லாம் ரசூல்லா சொன்ன வார்த்தையில எங்க ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு. பார்த்தா அவர்கிட்ட எந்த செயலும் இல்லை. நபிகள் நாயகம் அவங்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை உண்மைதான். என்ன ஆச்சு? திடீர்னு எல்லா சஹாபாக்கள் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொன்ன மாதிரி அவர் நரகவாசி தான் அப்படின்னாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த போர்க்களத்துல அவர் கலந்து கொண்டார், எல்லாத்தையும் நல்லது, எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினாரு. வீழ்த்தினதுல அவர் எதிரிகள் அடிச்சதுல அவருடைய உடல்ல கொஞ்சம் காயம். எதிரிகள் வெட்டி வீழ்த்திருந்தா அவர் சொர்க்கவாசி. ஆனா அவங்க அடிச்சதுல இவருக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. காயத்தினுடைய வலியை தாங்க முடியாம அவர் கழுத்தை அறுத்து கொண்டு அவர் அந்த போர்க்களத்துல ஷஹீத், அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். எதிரி வெட்டி வீழ்த்தி இவர் மௌத்தா இருந்தார்னா ஷஹீது சொர்க்கவாசி. ஆனால் இவருக்கு வலி தாங்க முடியாம போர்க்களத்துல இறங்கி போராடி எதிரி தாக்கிய அந்த அடியில காயம் ஏற்பட்டு அந்த காயத்தினுடைய வலி தாங்க முடியாம தன்னுடைய உயிரை அவர் எடுத்துக்கொண்டாரா இல்லையா? அவர் நரகவாசி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமின், முஃமினான மனிதன் மட்டும்தான் சுவனத்துல நுழைய முடியும் அப்படின்னா, இந்த வரலாறு, இந்த ஹதீஸினுடைய வாசகம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம், எப்போ வாழ்நாள் முழுவதும் முஸ்லீமாக, முஃமினாக, ஈமானுடைய மனிதனாக வாழக்கூடியவன் எப்போ தற்கொலை செய்து கொள்கிறானோ காஃபிர் என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஈமான். அதனாலதான் நபிகள் நாயகம் வாழ்நாள் முழுவதும் ஈமானுக்காக, நாம முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம், ஈமான் முஃமின் எல்லாமே சொல்லிக்கிறோம். ஆனா நம்மளோட இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதன் இந்த காரியத்தை செய்யும் போது அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த அமல், ஒட்டுமொத்த ஈமான் எல்லாமே கேள்விக்குறியாகும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும், தற்கொலை செய்வதற்கான அடிப்படை காரணம் எதுவாக இருந்தாலும்,
நமக்கு கவலைகளாக இருக்கலாம், கடனுடைய பிரச்சனையா இருக்கலாம், ஏதாவது விரக்தியில, சோர்வு மனப்பான்மையில, இயலாமையினால, கோழைத்தனத்துல, அல்லது பொருளாதாரத்தினுடைய பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனைக்காக வேண்டி ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் காஃபிரான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்படின்னா அவனுடைய இறுதி முடிவு அல்லாஹ் ஆரம்பத்துல பிறப்பு எப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கறது இல்லை. ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் பார்க்கறது இல்லை. ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு என்ன? ஒரு மனிதனுடைய பிறப்பு காஃபிர், காஃபிராக பிறக்கிறான், காஃபிராகவே வாழ்கிறான். கடைசி நேரத்துல கலிமா சொல்லி அவர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னா அவர் சொர்க்கவாசி. ஒரு மனிதன் முஸ்லீமாகவே பிறக்கிறான், வாழும்போது முஸ்லீமாக வாழ்கிறான், ஆனால் கடைசியில ஈமானை விட்டு வேற ஒரு மதத்துக்கு மாறிட்டு அவர் நரகவாசி. இவ்வளவு நாள் நான் 40 வருஷம் 50 வருஷம் நான் முஸ்லீம்ல இருந்தேன், கடைசி கொஞ்ச காலம் தான் நான் ஈமாக மாற்றமாக வேற என்னுடைய ஈமானை இழந்தேன். கடைசி நிலைமை, கடைசி வினாடி நம்மளுடைய உடல் இந்த மண்ணில் அடக்கம் செய்யப்படும் போது நம்மளுடைய கொள்கை என்னவாக இருக்கு? நம்மளுடைய ஈமான் இருக்கா? 40 வருடங்கள் 50 வருடங்கள் அல்லாஹுவுக்கு பயந்த ஒரு மனிதன் கடைசி நேரத்துல இப்படி தற்கொலை செய்யறான்னா அவனுடைய முடிவு கேள்விக்குறி. நாளை மறுமையில அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை அந்த தற்கொலைக்கு உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த கவலைகளாக, எவ்வளவு விரக்தி, எவ்வளவு மன சோர்வு, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கடன் பிரச்சனைகள், தற்கொலை செய்து கொள்வதற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் காரணங்கள் இருக்குதோ எல்லாத்தையுமே நினைச்சு நீங்க இந்த துவாவை ஓதுங்க. நிச்சயமாக அந்த தற்கொலையில இருந்து உங்களுடைய உள்ளம் அந்த ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அந்த தற்கொலையில இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலைக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ எல்லாத்துக்காக வேண்டியும் சேர்த்து ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். கவலை, துக்கம், அஜ்ஸ் வல் கசல், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயலாமை, சோம்பேறி, கஞ்சத்தனம், கடனுடைய பிரச்சனை, மனிதன், அதாவது ஒரு மனிதனுடைய அடக்குமுறைக்கு யாராவது நம்மளை மிரட்டினால், மிரட்டலுக்கு நீங்கள் ஆளானால், இவைகளை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஒருத்த என்ன மிரட்டிட்டான், ஒருத்த என்ன அடிச்சுட்டான்லாம் நிறைய பேர் தூக்கு போடுறாங்க. எனக்கு கடனுடைய பிரச்சனை என்னால தாங்க முடியல, தற்கொலை. ரமலான்ல கூட ஒரு குடும்பமே ரமலானுடைய மாதத்துல நோன்புடைய நிலையில ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எனவே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளை எந்த மனிதன் எதிர்கொள்கிறானோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த இடத்துல பாதுகாப்பான். அந்த மனிதனுடைய ஈமான் பலமாக இருந்தால் அந்த மனிதனுடைய ஈமான் அவனை பாதுகாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்போ நம்ம அந்த யோசனைக்கு வந்துடுறோமோ, எப்போ நம்மளுடைய உயிரை பேசாம என்னுடைய உயிரை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எப்போ எடுக்கிறானோ அவனை விட மோசமானவன், கேவலமானவன், அசிங்கமானவன் இந்த உலகத்துல கிடையாது. 13 வயதுல இருந்து 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின் அடிப்படையில 13 வயசுல இருந்து 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் கடனுடைய பிரச்சனையால், சூதாட்டத்தால், மதுவுக்கு அடிமையாகி, மாதுவுக்கு அடிமையாகி தன்னை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காட்சிகள் நிறைய நடக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் வறுமையினால் தற்கொலை செய்து கொண்டால், ஒரு பெண் வறுமையினால்
அசிங்கமான ஆபாசமான அசிங்கமான செயல்ல விபச்சாரம் செய்தால், வறுமையினால செய்தால், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அனைவர்களுமே பொறுப்பாளிகள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வறுமையினால யாராவது இந்த காரியத்தை செய்கிறார்கள் அப்படின்னா செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தோள் கொடுத்து அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்யுங்கள் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னிடத்துல இருக்கக்கூடிய உணவு, மிச்சமா இருக்கக்கூடிய உணவு, பானம், கையில ஏதாவது காசு மிச்சமா இருக்குதுன்னா தன்னை என்னெல்லாம் மிச்சம் இருக்குதோ எல்லாத்தையும் வெளியே தூக்கி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, அல்லாஹும்ம மன் மாத்த ஜூஅன், இறைவா ஊர்ல வறுமையினால பசியால யாராவது மௌத்தாயிட்டா ஃபலா துஆஹிதுனி பிஹி, என்னை தண்டித்து விடாதே. மன் மாத்த உரியானன், யாராவது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக மௌத்தாயிட்டா என்னை நீ தண்டித்து விடாதே. எனவே என்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய தேவைக்கு போக என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த உணவு, பானம், காசு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்னு தன்கிட்ட மிச்சமா இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொடுத்துருவாங்க. எனவே தன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் எப்போ நாம வெளியில கொடுத்து நாம உதவி செய்யறோமோ நிறைய பிரச்சனைகளில் இருந்து, இது போன்ற நிறைய பாதிப்புகளில் இருந்து நிச்சயமாக பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்கொலைகள் என்பது ஒரு பிரச்சனையினுடைய முடிவு அல்ல. தயவு செய்து ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீரினுடைய தொடக்கம் நாளை மறுமையில மிகப்பெரிய பேரிழப்பு. நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். இங்கேயே உலகத்துல சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இல்லாம போச்சு, நடக்கல அப்படின்னா என்ன வாழ்க்கை, என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லை, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, வாழ்றதுக்கு ஒண்ணும் இல்லை, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறோமா இல்லையா? எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருந்து அந்த ஈமான் போகுதோ, வெளியே போகுதோ, அப்பவே அவனுடைய வாழ்க்கை இவ்வுலகத்துல மட்டுமல்ல நாளை மறுமை வரை அவனுடைய வாழ்க்கை கேள்விக்கூறி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அழகான ஒரு படைப்பை, அழகான உருவத்தை, அழகான ஒரு ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே இப்படி நம்மளுடைய பிள்ளைகளை, குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அதாவது எவ்வளவு பொருளாதார நட்டமானாலும் பரவாயில்ல, என்னுடைய பொருளாதாரம் நட்டமானாலும் பரவாயில்ல, என்னுடைய வேலைகள் கெட்டு போனாலும் பரவாயில்லை, கவனிக்க வேண்டிய விதத்துல, கவனிக்க வேண்டிய நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா இந்த தற்கொலைகள் நம்முடைய குடும்பத்துல, ஏன் ஒவ்வொரு குடும்பத்துல கூட நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம் சூதாட்டம். அந்த சூதாட்டம் விளையாடுவதற்காக வேண்டி வீட்டுக்கே தெரியாமல் வெளியில பல இடங்கள்ல பணம் வாங்கி கடன், கையில சூதாட்டத்தால் காசு நிறைய வந்தா அதுக்கு மதுவுக்கு அடிமையாகி, மதுவை குடித்தால் அடுத்து மாதுவை தேடி போகக்கூடிய, இதெல்லாம் யாரோ ஒருவர்கள் அல்ல, நம்முடைய இஸ்லாமிய மாணவர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த காரியத்தை செய்யும் போது கடைசியில தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு செயல் தூண்டினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், கேள்விக்குறி. நாளை மறுமையில அதற்கான தண்டனை நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல உண்டு. அதற்கான மன்னிப்புகள் கிடைக்குமா என்பது கூட கேள்விக்குறிதான். ஏன்னா ஈமானே இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போர்க்களத்துல சொன்னா இல்லையா, போர்க்களத்துல மிகப்பெரிய ஒரு முஃமின், மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் முதல்ல போர்க்களத்துல இறங்கி போராடணுங்கிற வாழ்க்கை, போராடணும் அப்படிங்கிறதே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஷஹீத் அப்படிங்கிறோடைய அந்தஸ்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கணும்னா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும், அல்லாஹ் நாடணும்.
எனவே ஒரு முஸ்லிமாக ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறான் அப்படின்னா அதை விட கேவலம் எதுவும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மண்ணில் வாழும் காலமெல்லாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் எந்தெந்த நடைமுறைகளை எந்தெந்த நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி நமக்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்தார்களோ, எப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த, அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறைப்படி வாழ்ந்து கடைசி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய முஹல்லாவில் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் இந்த புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமைத்து தருவானாக. வாஹிரு